வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா குக்கிங் சேலஞ்ச். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் தனித்தனியா சமைக்க போறாங்க. இவங்க யாரும் சமைக்கவே தெரியாது. ஃபர்ஸ்ட் இவங்க சமைக்க வச்சு ஒரு 5 பேர் டேஸ்ட் பண்ண வைக்க போறோம். அதுல யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சோட வின்னர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சமையலே தெரியல, என்ன சமையல சொல்லு. சரி, நீ என்ன சமையலாம் சொல்லு. எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது மக்களே. நான் தோசை ஊத்துறேன். சோறு வடிக்கிறோம். சோறு அடிக்கிறியா? அதுவே அவங்க ஓடி போய் இவங்க என்ன சமைக்க போறான்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ்னா என்ன ஒரு மசாலா கொட்டி சமைச்சிருவானுங்க. அதனாலதான் உப்பாத மக்களை செய்ய போறாங்க. அவனுக்கு எப்படி செய்யறாங்கன்றது வாங்க தெரிஞ்சுக்கலாம். மக்களுக்கு எப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா, இவனுக்கு தேவையான பொருள் இவனே தான் வாங்க போறான். அது மாதிரி வசதி தேவையான பொருள் அவனே போய் வாங்க போறான். விக்கி தேவையான பொருள் அவனே போய் வாங்க போறான். ஏன்னா ஒன்னா போனோம்னா இவன் பார்த்து காப்பி அடிச்சிடும் சொல்லிட்டு தனித்தனியாக கூட்டு போக போறோம். நான் வாங்க போறேன், சொல்லுப்பா. நான் வந்து சேமியா உப்புமாப்பா. சேமியா உப்புமா இருக்குல்ல, சவுண்டாக சொல்லாதீங்க, அவங்க கேட்கக்கூடாது. பதமாக காப்பி ஆமாம் இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் கொடுங்க. நீங்கள் சார் மகளே, அடுத்து நான் போறேன் மக்களே. என்ன வாங்க போறேன் தெரியலையே. உப்புமா சேர்த்துக்கு நான் ரவை ரவை கொஞ்சம் கொடுங்க. வெங்காயம் ஒரு 3 கொடுத்துருங்க. பச்சை மிளகா வித்திக்கா நான் ஒரு 2 கொடுங்க. ஓகே, கரெக்ட் போடுறியா? நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். சரி அசையா போடா. நீ போடா, அதை நான் கடையில் போய் வாங்கிக்கிறேன். ரவை கொடுங்க. உனக்கு நம்ம ரவை எவ்வளோ? தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். கறிப்பட்டு வாங்கணுமா? அவங்க வாங்கிட்டு கேட்குறேன். நீ தான் வாங்க சொல்லு. பஸ்ஸில் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டேன் மக்களே. மக்களே இவங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. அடுப்பு தான் ரெடி பண்ண போகிறாங்க. மக்களே இவங்க அடுப்பில் மயிர் ரெடி பண்ணிட்டானுங்க. என்ன பவிக்கு அடுப்பு ரெடியா? அடுப்பு ரெடி. இப்போ பாருங்க மக்களே, அண்ணனோட செய்கை. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எடுக்க போகிறேன் மக்களே. வெங்காயம் அடி போகிறேன். உப்புமா செய்கிறேன்னா யாரும் சாப்பிடாத அளவுக்கு செய்யணும். மக்களே எனக்கு வந்து சாப்பாடுலாம் எனக்கு இது வரைக்கும் சுத்தனையே வைக்க தெரியாது மக்களே. மக்களே ஆனால் சுத்தப்படுத்த ஏரியா இந்த தண்ணி இதை புஷ்னு வந்து நான் கழுவுல. ஏய் மகளே எந்த பண்ணுறா மக்களே. என்ன பாவிக்கு இப்படி போகுது? இது மட்டும் ஏறா மக்களே வெங்காயம் உரிக்கு வந்துனே இருக்கு. நான் வந்து இன்னைக்கு ஒரு பிடி மக்களே நான் வந்து வெங்காயம் கத்தி தலைவியா சரி தான் ஆல்ரெடி கந்தி இன்னுமா அணிஞ்சிக்கிறானுங்க. அணிஞ்சிட்டு நான் அவங்க கத்தி தரவிட மக்களே. கத்தி பக்கத்தில் கடமை யாரும் அண்ணாவுக்கு நான் பண்ண மக்களே இங்கே பாருங்க. ஓ மங்களமா தாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேற மக்களே சமையல் நல்லா வரணும். ஐயோ இது என்னடா இது? மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு அடுப்பு எரிய மாட்டேங்குது. அந்த போய் வேற எடுத்துரும் போந்து. மக்களே நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன் மக்களே. மக்களே இங்க பாருங்க, எண்ணெய் ஊற்றுறோம். மக்களே நான் எண்ணெய் ஊற்றினா மக்களே மக்களே நான் கடுகு போட போகிறேன். ஐயோ மக்களே மகளே இவங்க யாருமே வாங்கலாம். ஆனால் நான் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க, கல்ல பயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் மக்களே மகளே நான் வெங்காயம் போட்டேன். ஐயோ ஐயோ பக்கத்துல வச்சு தப்பு போல மக்களே. அப்படியே பொன்னிறமா வரும். மகளே என் வெங்காயத்தை பாருங்க. மகளே இப்போ வந்து வெங்காயம் போட்டு இது பண்ணணும். தண்ணிலாம் வேணும்ண்ணா. அண்ணா தண்ணி வேணும் வசண்ணா. தக்காளி போட்டுருவோம். அடே இப்படி தூக்கி இப்படி போடுவோம் மக்களே. நான் அதே பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்?
உப்பு கட்டுற உப்பு கட்டுறா தண்ணி ஊற்றுங்க அப்புறம் போட்டுருந்தேன். இது கொஞ்சம் இதுக்கு நான் போடுவேன் நான் கொஞ்சம் நல்லா செய்வேன் நான். பொது மக்களே கல் உப்பு தான் போடுறேன். சரி தூள் உப்பு மக்களே. மக்களே மக்களே ஆட்டம் புழுக்குமே எதுவும் மிதங்குது. உப்பு இதுல போனது உப்பு உப்பு பத்தாது உப்பு இல்ல வேற இவன் தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டாங்க. அது பண்ண ஊத்துறாடா. அவன் சொல்லுங்க அது சொல்லி கொடுக்காதீங்க. சாப்பிடலாமா போ கம்ப்ளீட் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சாப்பிடலாமான்னு. கண்டிப்பா இந்த 3 பேர் சேர்த்துல நான் ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். யாரு ஏய் பப்பி உள்ளதுண்டா பாத்தீங்களா உப்பு கரெக்டாக நான் பார்த்துருக்கேன். மக்களே எப்படியும் சாப்பிட மாட்டான் தெரிஞ்சு போச்சு. ஏப்பா சாப்பிடுமா? நம்ம செய்யறதுல நீங்களே சாப்பிடுவேன்னு தெரியல. நான் வந்து நல்லா தருவேன். எனக்கு நல்ல மனசு. நல்லா ஒரு சொம்பு கொடுக்குறேன். மக்களே இவன் வந்துட்டா மக்களே. என்ன மக்களே இது குண்டு குண்டா இருக்குது. அது இது கலப்புக்கு அந்த நிலமை வந்து இல்லடா ஆட்டு போட்டு எந்த டேஸ்ட் நல்லா தரும்போல. மகளே நம்ம வந்து தண்ணி பத்தல கொஞ்சம் தள்ளி நல்லா சமைப்போம் மக்களே. நமக்கு முடி போகுது. நிறைய பேர் சொல்லிடுறாங்க. எனக்கு காத்து தொல்லை வேற அதிகமாக. மக்களே என்ன கீழே செய்யணும் மக்களே. ஒத்துக்கப்படாது. அடுப்புல தான் வச்சு செய்யணும். சொல்லி முடிச்சு விட்டா மக்களே. வீடு கட்டுறப்ப கடை வைக்கின்ற மாதிரி இருக்கு மக்களே. மக்களே ஆடி மாசம் கூழ் மக்களே. ரவ கூழ் ஏன் என்னத்துக்கு நேற்று வையப்பா நான் வச்சிரு மக்களே. மக்களே சேமியா சொல்லி நூடுல்ஸ் குடுக்குறாங்க மக்களே. இறக்க போகிற மக்களே. அவ்வளோதான் நம்மளது முடிஞ்சுது மக்களே. வெற்றி வெற்றி நம்மதே. நாளைக்கு நம்மதே பாருங்க மக்களே. இதில் வரையும் உப்பு அம்பர் தான் மக்கள் இருக்குது. வேற எதையும் காணும் மக்களே. இவன் தான் செய்கிறான்னு அவனுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல. முடிஞ்சித்தா மக்களே. இல்லை முடிஞ்சித்து மக்களே. ஒரு 5 பேர் ரெடி பண்ணோம் பார்க்குறதுக்கு. மக்களே ஜெயிக்கிறவங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னுறாங்க மக்களே. அதுக்கு விஷயம் சார் அதுமாதிரி பார்க்காத மயிலே. அது நீங்கள் பேர் வைங்க. இது நான் கருப்புண்டை சுண்டக்கெல்லாம் போடுறான் மக்களே. அவன் பொங்கல் 3 பேர் முடிச்சிட்டானுங்க. இப்போ டேஸ்டிங் டைம் தான். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. மக்களே நம்ம வந்து சேமியா செஞ்சுக்கிறோம் மக்களே. அவன் வந்து கேசரி மக்களே. தவப்புமா அவன் கேசரி மக்களே. வருதா? ஓ சாப்பிடுதே. ஓகே மக்களே நம்ம ஜேஷ்ட மக்களே. அடுத்து மக்களே இவன் 110 சாப்பிடுது மக்களே. மக்களே இப்போ நான் கீழே வச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு மக்களே. அங்க பாரு மிளகா கொண்டு சாப்பிடுது. இந்த இரு நான் வச்சேன்னா பயமாகுது எனக்கு. அது பார்த்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஆனந்தே, நீ விட ஒரு வெற்றிகரமாக இவந்தி சாப்பிட்டது மக்களே. எனிதா ஒரே கவுண்டர் கொண்டு காட்டு. அங்க வர்றாங்க ஒரே கவுடா தம்பி. ஓகே மக்களே பப்பி வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் மக்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டுது. நான் டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே மக்களே ஃபஸ்ட்டு கம்ப்ளேஷ் நான் டேஸ்ட் பண்ணுறோமா? ம் முதல்ல சேமியா சாப்பிட மாட்டேன். எனக்கு சேமியா பிடிக்கும் உப்புமா பிடிக்காது எனக்கு. அதுக்குன்னு மாற்றி தான் சொல்லக்கூடாதுன்னா இங்கே ரெண்டுமே தான் பிடிக்காது எனக்கு. ஓகேவா? இந்த காரம் மக்கள் இது வந்து ரொம்ப காரமாக இருக்குது மக்களே. அந்த கருப்பு கலர் மட்டும் சாப்பிடானா? எதுவும் தாத்தாத அதில் வாப்பா மிளகா பற்றி இருக்குங்க. அது மசாலா தூள் மிளகா மசாலா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் கரெக்டாக வந்துருக்கு. வந்து மிளகா எங்கே பார்த்தாலும் மிளகா இருக்கு. மிளகா அதிகமாக கொடுத்தாங்க. எப்படி பிளான் பண்ணி நெய் போட்டதுனால கொஞ்சம் ஏதோ அந்த நெய் ஃப்ளேவர் வருது. அதில் நீ சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு கம்ப்ளேஷ் தான் வசந்து நல்லா இருக்கு மக்களே.
விக்கி நல்லா தான் இருந்துச்சு. அவன் வந்து அந்த இது பஜ்ஜி மிளகா சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக அந்த டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைட்டாக அந்த மிளகா ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்குது. என்னோட இதில் வசந்தா மகளிர் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. செகண்டு கமலேஷ். செகண்ட் இல்லை, இவன் வந்து ஃபஸ்ட்டு தான் ஒரு 0.5 மார்க்கில் இவன் வெளியே போகிறான் மக்களே. மக்களே எனக்கு எங்கள் அம்மா ரிவ்யூ சொல்ல போகிறாங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அதில் கரெக்டாக உப்புலாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, லைட்டாக உப்பு இருக்குது. இருப்பே இல்லை. இதுல எது பிடிச்சிக்குது மக்களே பாருங்க, ரெண்டாவது இது கரெக்டாக இருக்குது. எது ரெண்டு ஓகே, இதுல ரெண்டுல அப்போ மக்களே மக்களே விக்கி ஃப்ளேவர் எங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம். ஒருவேளை இவனை மாதிரி இருக்கும் நிறைய பேர் பிடிக்கலாம். அந்த ஐ ஒரே சாப்பிட்டு முழுகிட்டு அதுக்கப்புறம் பெரிய போயிட்டு இது நல்லா பார்த்தனா இதான் நல்லா இருக்குங்க. மகளே பாருங்க. ரெண்டாவது இது ரெண்டாவது வந்து கம்ப்ளீஷன் எல்லாம் போயிட்டா ஆட்டோக்காரன். மதுரை முடிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லி இது நல்லா இதுன்னு. இது நல்லா இருக்கு. எல்லா இடமும் நம்ம தான் ஜெயிக்கிறோம் மக்களே. எல்லா வீட்டு வசந்தி உப்புமா மாதிரியே தான் இருக்குது. அதுவும் உப்புமா மாதிரி தான் இருக்குது. உப்பு லேசாக கம்மியாக இருக்குது. உப்பு கம்மியா இருக்குது. உப்பு கம்மியாக இருக்குது. ஆறுதல் பெரிய கடிச்சு தோணும் விடு. அவன் செஞ்சது அது ஃபர்ஸ்ட் எது மக்களே நம்ம தான் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் படுத்தி கிடைச்சது. நான் செஞ்சது உப்பு தானே கம்மியாகுது. டேஸ்ட்டில் ஒன்று ஒரு ஆளுகிட்ட தோத்துட்டு மக்களே. மக்களே அவ்வளோதான் மக்களே. 5 பேர் டேஸ்ட் பண்ண கொடுத்தோம். 5 பேரில் இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 4 பேர் இவனுக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இவன் வந்து 4 பேர் செகண்டு, ஒரு ஆள் ஃபஸ்ட்டு. விக்கி இது வந்து 4 பேருமே 5 பேருமே என்ன சொன்னாங்கன்னா கடைசி. இது வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல, தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம், எனக்கு சத்தியமா சமைக்க தெரியாது. வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, சமைக்க தெரியாது. அடுத்த சேலஞ்சில் பார்ப்போம். விக்கி வந்து கண்டிப்பாக தரமாக செஞ்சு காட்டுவான். என்ன விக்கி பார்ப்போமா? காட்டுவோங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், சேலஞ்ச் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சேலஞ்ச் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை எடுத்து பண்ணுறோம் மக்களே. ஓகே ஓகே, பாய்.